இறாலும் முருங்கங்காயும் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவுன்னு மெனமா விடுங்கோ. வெங்காய பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்கின்றது. இப்போ நான் கடுகு போட போகிறேன். கடுகு நல்ல வடிக்குது பார்த்தீங்களோ. பெரிய வெங்காயத்தை போடுவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கங்காய் அவ்வளோத்தையுமே சேர்த்து போட்டு அப்படியே வதக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு சமையல்காரி மாரி கிடையாது. எப்படி பார்க்க அவ்வளோ பெருசு இல்லாமல் ஒரு அளவுக்கு தான் நான் சமைப்பேன். இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய இறாலை இதுக்க போட போகிறோம். அப்படியே போடுவோம். இறாலையும் சேர்த்து இப்படி வதக்கிடுவோம். இந்த புளியை டக்குனுக்கா புளிஞ்சு விடுவோம். தேவையான தூளும் உப்பும் போட போகிறோம். தேவையான உப்பு போடுவோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் முதல் பால் விட போகிறேன். இந்த கறியை இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்கு நாங்கள் இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம். ரசமுசு இதை இப்படி சேர்த்து போட்டு இப்போ அப்படியே மூடி விடுவோம். ஒரு அருமையான சூப்பரான இறால் முருங்கங்காய் சாம்பாரும் பூசணிக்காய் பிரட்டலும் சின்ன வெங்காயமும் மஞ்சள் சோறும் எடுத்து வச்சிருக்கிறேன். நாங்கள் சுவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாசமே ஒரு தூக்கலாக தான் கிடக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். முதலாவது பேக் ஒரு இறாலை எடுத்து வைக்கலாம். புறா சுட்டு தான் வைக்கணும். அப்போதான் அவ்வளோ சோறுஞ்சு அவ்வளோ கணக்காக இருக்கு. சத்தியமாக சூப்பராக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சமையல் காணொலி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இறால் வேண்டி கொண்டு தான் 1/4 கிலோ இறால் 500 ரூபா. அப்போ இறால் வேண்டி கொண்டு தான். அப்போ நான் ஏற்கனவே ஒரு நாள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நான் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த இறால் கறி ஒரு மரக்கறி ஒன்று சேர்த்து சமைக்கிற மாதிரிக்கு. அப்போ அந்த மரக்கறி பார்த்தீங்கன்னா முருங்கங்காய். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இறால் முருங்கங்காய் சாம்பார் அப்படின்னு தான் சொல்லி நான் வாக்கில் எல்லாரும். அப்போ அப்படியே நானுமே சொல்லிக்கொள்கிறேன். இறாலும் முருங்கங்காயும் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறேன். அப்போ அது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இறால் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க 1/4 கிலோ இறால் இவ்வளவு தான் வந்திருக்குது. ஃபுல்லாக கோதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வெட்டி வச்சுருக்கிறேன். அப்படியே முருங்கங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கேன். கடுகு பெருஞ்சீரகம் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்போ அதையுமே நான் எடுக்க போகிறேன். அதோடு சேர்த்து இன்னொரு கறி பார்த்தீங்கன்னா இது பூசணிக்காய் தனியாக ஒரு கறி உண்டு. இன்றைக்கு பருப்பு இல்லை முடிஞ்சுது. அப்போ பூசணிக்காய் மட்டும்தான் கிடந்தது. அப்போ அதை ஒரு சூப்பராக ஒரு சின்ன ஒரு பிரட்டல் கறி ஒன்று வைக்க போகிறேன். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெள்ளை சோறும் இறால் முருங்கங்காய் சாம்பாரும் அப்படியே பூசணிக்காய் வெள்ளை கறியும் தான் இன்று என்னுடைய மதிய உணவு. அப்போ அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இப்போ பூசணிக்காயை அவிய விடுவோம். அது நல்ல வடிவாக தெண்டவாடில் கிடந்து அவிஞ்சு ஒன்று கட்டும். அப்போ நாங்கள் இங்கால அடுப்பை போட்டு இங்கால இறால் முருங்கங்காய் சாம்பார் செய்ய போகிறேன். அப்போ இன்றைய தான் ஃபஸ்ட் டைம் இப்படி இறால் முருங்கங்காய் சாம்பார் செய்ய போகிறேன். அப்போ இதை பேர் பிள்ளையா சொல்கிறேன்னு இன்னும் தெரியலை. நானுமே அவ்வளோ பெரிய சமையல்காரி எல்லாம் இல்லை. இப்போ தானே எல்லாம் பழகிறோம். பாதி மெருப்பு குச்சி கூட பிடிக்கலை. அப்போ இப்போ தான் எல்லாம் பழகிறேன்னா அப்போ இது ஒரு வித்தியாசமான முறையில் இருந்துச்சு. அப்போ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். அதை விட எனக்கு ஒரு செஞ்சு சாப்பிடணும் போல ஒரு ஆசை உண்டு. ஏன்னா எனக்கு இறால் கறி விருப்பம். ஆனால் முருங்கங்காய் கறி சுத்தமாக விருப்பம் இல்லை. என்னடா அவ்வளோ மளிகை போதுண்டா கேட்டியது அடுப்பு என்னண்டு நடு பழுதா போய் கிடந்தது என்னண்டா பெரியுது. கடவுளுக்கு தான் தெரியும் என்னண்டு. நான் நெருப்பு குச்சி தட்டி ஆயத்தப்படுத்திட்டு அடுப்பை போட அடுப்பு தண்டு வாட்டில் இருக்குது. ரைட் வடிக்காம விட்டால் அதுவே புண்ணியமாக இருக்கும். சரி, அப்போ நாங்கள் சட்டி நல்ல வடிவாக காயட்டுக்கும். சட்டி நல்ல வடிவாக காஞ்சிட்டு அகப்பையை எடுத்து கொண்டு வந்துட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் விட போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் மெனமாக விடுங்கோ. அப்போதான் கறி வந்து ருசியாக இருக்கும். பிறகு வருத்தங்களும் கொஞ்சம் வரும் தான், இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் பாவிக்கிற சாப்பாடுகள் வந்து இடைக்கிட சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து பெருசாக பாதிக்காது. அப்போ இங்கால பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்கின்றது. பூசணிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை தோல் வர பூசணிக்காயில தான் நம்ம வந்து நிறைய சத்து வந்து இருக்குதான். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைல கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் பச்சை தோல் உள்ள பூசணிக்காய் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. சரி, எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டிருக்கிறது. எனக்கு என்னண்டா தெரியுமாண்டா, முந்தி ரித்திக்கு ஆதிராவுக்கு மிளக்கறி வச்சு கொடுக்கல போலடாக்கு, ரித்திக்கு பூசணிக்காய் கரட் எல்லாம் வச்சு கொடுக்குறவா. அப்போக்கு என்னோட சொல்லி விடுறது பச்சை நிற தோல் உள்ள பூசணிக்காய் வேண்டி கொண்டான்னு சொல்லி. அப்போ அதுதான் வந்து எனக்கு வந்த விஷயம் வந்து தெரியும். இப்போ நான் கடுகு வந்து போட போகிறேன். கடுகு நல்ல வடிவா வடிக்குது பார்த்தீங்களோ. அப்படியே நாங்கள் சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் பாருங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் தான் வருது. பெரிய வெங்காயத்தை போடுவோம். அப்படியே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கங்காய் அவ்வளோத்தையுமே வந்து சேர்த்து போட்டு அப்படியே வதக்க போகிறோம். அந்த வடிவா பொரிக்கட்டும். இங்காலேயும் தான் முருகையில் இங்கே பறந்து வந்து இங்கே வந்துட்டு கடுகு. அது இப்படித்தான் நாங்களுக்கு காயங்கள் புண்ணுகள் வாடுறது. சரி, இது வந்து நல்ல வடிவாக பொரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புர்ரையில் புடியண்ட கணக்கு வந்து பொரிஞ்சு கொண்டு இருக்குது எல்லாமே சேர்ந்து. இங்கால அப்படியே பூசணிக்காய் வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு இருக்குது. அது பெரிய ஒரு சமையல்காரி மாரி கிடையாது இப்படியா இருக்கு பார்க்க. அவ்வளோ பெருசு இல்லாமல் ஒரு அளவுக்கு தான் நான் சமைப்பேன். அது இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய இறாலை வந்து இருக்க போட போகிறோம். இறால் வந்து நல்ல சூப்பராக வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு அப்படியே போடுவோம். இப்போ நாங்கள் இறாலையும் சேர்த்து இப்படி வதக்கிடுவோம். இறால் பொரிஞ்சாலே ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். சரி, இப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் இதால் அப்படியே மூடி விடுவோம். பொரியட்டுக்கும் நல்ல வடிவா. இங்கால பூசணிக்காய் என்ன கட்டம் இன்னும் சொட்டு அவிஞ்சாத்தான் மசிப்படும். அவள் தானங்கிடந்து நல்ல வடிவா அவியட்டுக்கும். அவள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை யோசிச்சு கொண்டா என்னென்ன இவ்வளோ ஞாபகமானது வருதோ இன்னும் தெரியல. இதுக்கு வந்து புளி போடணும்னு சொல்லி போடாமல் கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டேன். அப்போ யோசிச்சிடணும் இதில் எடுக்கணுமே என்ன சாமான்னு சொல்லி யோசிக்க தெரியல. அதான் வீடியோ கட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு போய் எடுத்துக்கொண்டு வந்து நான். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறந்திருக்கா பார்ப்போம். அப்போ சிறப்பு அந்த வாசம் வந்து மூக்கில் பிடிக்குது. சரி, அப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் பால் விட போகிறோம். சரி, உங்களுக்கு பெரிய குழம்பா வேணுமோ சின்ன குழம்பா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து விடலாம். தேங்காய் பால் நான் வந்து கொஞ்சம் தான் விட போகிறேன். சரியோ, இப்படி வைக்கணும். இனி தூளெல்லாம் போடணும். அடுப்பெல்லாம் தூள் விடணும். சமைச்சு முடிய துடைக்கிறான்னு இல்லாமல் இப்படி இருக்கட்டுக்கும். ரைட், இப்போ நான் வந்து இந்த புளியை வந்து டக்கண்டுக்கா புளிஞ்சு விடுவோம். பழப்புளி விடுங்கோ.
அப்படியே நாங்கள் தேவையான தூளும் உப்பும் போட போகிறோம். காணும் உப்பும் போடுவோம். நாங்கள் தேவையான உப்பு போடுவோம். அப்படி எங்கால பூசணிக்காய் கரைக்கும் தேவையான உப்பு போட்டு விடுவோம். இந்த அடுப்பு என்ன தெரிஞ்சிருந்ததானே இப்போ ஒரு அதிசயமாக கூடாது. முன்ன பின்ன எனக்கு அவ்வளோ வந்து பெருசாக அனுபவம் இல்லை. இந்த காசு முந்தைய எல்லாம் போட்டு அடுப்பு தானே அப்புறம் தான் காசு எடுத்துறாங்க. இங்கேயும் வந்து காசுலாம் சமைச்சதுன்றாலும் எனக்கு வந்து ஒரு பயம் மாதிரி இது மனத்தாலே சரி லீக்காகவோ படித்து போடுவோம் ஒரு பயம். இன்னைக்கு இந்த அடுப்பு ஒரு என்ன எது சமைக்க பொங்கி ஊற்றி போட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா பொங்கி ஊற்றினோன்னா அடுப்பு வந்து பழுதா போட்டுது. அந்த லைட்டர் பழுதா போட்டு சிந்து சொன்னது சிந்தனை கேட்காம பழுதா போனது. அப்போ நெருப்பு குச்சால மூட்டி விடுறது. எனக்கு அதுவும் பயம் நெருப்பு குச்சி தட்டி வைக்க. அப்போ சிந்துதான் வந்து மூட்டி விடுறது. புறாக பழகிட்டேன். இன்றைக்கு திடீர்னு தான் நான் மூட்டப்படுது. இப்போ இந்த பூசணிக்காய் கறிக்கு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் விட போகிறேன். முதல் பால் வந்து ஒரு கொஞ்சம் விடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சீரக மிளகு போடுவோம். சின்ன சீரகம் அப்படியே மிளகு தூளும் கொஞ்சம் போடுவோம். இந்த கறிக்கும் மிளகு தூள் சொட்டு லைட்டாக போடுவோம். பார்த்தீங்களோ சூப்பராக கொதிச்சு கொண்டு கமகமாண்டு குதிக்கிறது வாசத்தோட. டிங்கால பூசணிக்காய் வந்து நாங்கள் மசிக்கிறதுக்கு பார்ப்போம். ஆனால் மசி விடாதான். இந்த பால் வந்து வத்தினில் வடிவா அவியட்டையும். அப்போ அதுக்குள்ள லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டு விடுவோம். மஞ்சள் தூள் போட்டால் நல்லம். அப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு விடக்கூடாது. சரி இந்த சக்கரை பூசணிக்காய் குழம்பும் வச்சு சாப்பிட்றதா நல்லா இருக்குமா ஆக சொல்கிறதுனா. நாங்கள் சாம்பார் காம்பு போடுறது குழம்புண்டு தனியாக வைக்கிறார். துபாய் பூசணிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் முதல் பால் விட போகிறேன். அப்படியே சூப்பராக கொதிக்கட்டுக்கும். நாங்கள் அப்படியே என்னைக்கு இந்த கறியை இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்கு நாங்கள் வந்து இன்னொரு பொருளை வந்து சேர்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பொருள் வந்து அதிகமாக பாவிக்கிறேன். ரசமுசு எப்பயாச்சும் சாப்பிடணும் போல இருந்தால் தான் இதை வந்து வேண்டுறது. ருசியாக சாப்பிடணும் போல இது போட்டால் வந்து அப்படி ருசியாக இருக்குது சாப்பாடு எல்லாம் வந்து. அப்போ இன்றைக்கு வந்து இந்த கறிக்கு போட்டு சாப்பிடணும் போல வந்து இதை நான் வேண்டி கொண்டு வந்தேன். 2 பேக்கெட் வந்தேன். அது முடிய அப்புறம் 1 மாதத்துக்கு கூடாதுன்ற இல்லை. பிறகு இருந்துட்டு எப்பயாச்சு நூடுல்ஸ் செய்ய 2 நாளைக்கு கறிக்கும் போடக்கூடியதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கக்கைக்கு தான் நாங்கள் கொஞ்சம் போட்டுட்டு விட்டுட்டு கக்குறது. அப்போ நாங்கள் இப்படி வெப்பம் பட்டி போட்டு தரமான ஒரு குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வத்தி கொதிக்கட்டுக்கும். அப்போ அதுக்குள்ள எங்கால பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து நல்லா அவிஞ்சு மசீர கட்டதுக்கு வந்துட்டு பார்த்தீங்களோ. இந்த இடம் போகும்போது அந்த முருங்கங்காயும் அவிய நல்ல ஒரு வாசம் வருமே. இந்த திருப்பியும் கட்டாருக்கு போனால் ஒரே ஒரு நன்மை என்னென்னா நான் வந்து இப்போ மீனல் கொஞ்சம் விட்ட பழகி கொண்டு வரேன். இல்லையாண்டா ஆட்டோ ஓடினாலும் உடையில ஒரு கோடி வந்து டக்குன்னு வெட்டி களை தந்துட்டு தான் போகிறது. அப்படி தச்சல அப்படி வெட்டி கொண்டு கேட்க உடம்பு வந்து அம்மா வந்து மிச்சத்தை வெட்டி தருவா.
முடிஞ்ச வரைக்கும் முடியாத வண்டி வெட்டி தந்துட்டு தான் போட கடற்கரையில் வண்டி. இப்போ நான் பழகிட்டேன் மீன் வெட்டுறதுக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் பெரிய மீன் வெட்ட மாட்டேன், சின்ன மீன் வெட்டுவேன். அதையும் பழகுதான், ஒரு வருஷம் கிடக்கு தானே முழுசம். சரி பாருங்களா, சூப்பராக என்னுடைய பூசணிக்காய் பிரட்டல் கறி வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படி இருக்கட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்றால் கறி வந்து கொதிச்சு கொண்டே இருக்கிறது. அருமையான ஒரு குழம்பு. அந்த இறாலுன்ற வாசமும் முருக்கங்காயின் வாசமும், இப்போ முருக்கங்காய் வந்து இறாலோட சேருது, இறால் வந்து முருக்கங்காயோட சேரிக்கு அது ஒரு தனியாக ஒரு வித்தியாசமான ஒரு வாசமாக வந்து இருக்கும். அப்போ கறி வந்து நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்குமென்று நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா நான் முடிவு சொல்கிறேன், என்னடா புழுவக்கூடாது. நான் ஒரு நாளும் சாப்பிடுங்க இப்படி சேர்த்து போட்டு. இப்போ நாங்கள் கொஞ்சம் ரசமசத்தூள் போடுவோம், போட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். பார்த்தீங்கன்னா அருமையான முருக்கங்காய் இறால் சாம்பார் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு அருமையான சூப்பரான இறால் முருக்கங்காய் சாம்பாரும் பூசணிக்காய் பிரட்டலும் சின்ன வெங்காயமும் மஞ்சள் சோறும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சைடால் வந்து குழச்சி எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு வந்து புரிம்பா சாப்பாடோட்டு குழச்சி சாப்பிடானா வெண்ணை கோப்பை கலக்கட்டி திரட்டாம். அப்போ வெண்டையை சேர்த்து போட்டு கொஞ்சம் குழச்சி வச்சு போட்டு நான் வந்திருக்கிறேன் சாப்பிட்றது. ரைட், நாங்கள் வந்து சுவை பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. வாசமே ஒரு தூக்கலாக தான் கிடக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். முதலாவது பேக்கு வந்து ஒரு இறாலை வந்து எடுத்து வைக்கலாம். புறாவை சுட்டு தான் வைக்கணும். அப்போ தான் அவ்வளோ சோறுஞ்சு அவ்வளோ கணக்காக இருக்கு. வேண்டாம் ஒரு சொட்டு இல்லாமல் அந்த சின்ன ரத்திக்கின்ற சாப்பாட்டுக்கு சின்னனுக்கு சோறு சீத்தின கிண்ணிக்கு தான் வந்து ஒரு சொட்டு தான் வந்தது. அப்படியே தான் காய்கறி ஒரு ஆள் வந்து வந்த கோதில் அன்னைக்கினா பிறகு அப்போ சொட்டு தான் சாப்பிடுவோம். அப்படி ஒரு சுவையாக இருக்குது. நீங்களும் மீண்டும் உண்மையாக சமைச்சு பாருங்கள். பொய்க்கு சொல்லி சத்தியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போ நான் சேவ் பண்ணி விடனா காணேன் அந்த வீடியோவை. அப்போ இன்றைக்கு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா யூடியூப்லேயும் கூட இருக்குது இப்படி செய்கிற கறி வந்து. அப்போ நான் வந்து டக்குன்னு அதை பார்த்துட்டு தான் செஞ்சேன். அன்றைக்கு பார்த்துட்டு நான் செய்ய கருதி பார்ப்பேன்டா. அந்த முறையாக செய்யணும் இல்லை, சில பேர் என்னையும் பார்த்துட்டும் பழகிற சில பேர் இருக்கலாம் தானே. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா நான் செய்கிறத வந்து முருகா செய்யணும்ன்ட்டு நான் செய்ய வந்து என்னென்றாலும் முருகா 2 தான் பார்த்துட்டு தான் திருப்பி செய்கிறது. எனக்குமே இந்த முருகங்காய் வந்து பிடிக்காத. நான் இறாலுக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அம்மா இந்த பேசோட முன்பல்ல அழகாக இருக்கு. முந்தைய சாப்பிட பேசுவோம் முன்பல்ல அழகா இருந்தால் பேசுவாடா கண்டு பல்லு மிதாக்கு மாமன் ஏக்கு நீ மிதப்பல்லோ மிதந்துரு மாமன். நேற்று எங்களுடைய அண்ணா ஒரு ஆள் ஒரு நிகழ்வில் போய் எல்லாம் சந்திச்ச நாங்கள். ஒரு சொன்னார் வீடியோ பரவாயில்லையா இப்படி அது தொடர்ச்சியாக போட நல்லா இருக்காமண்டு. அப்போ நாங்கள் முயற்சி செய்வோம். என்ன முயற்சி திருவினையாகும் தானே, ஒரு நாளைக்கு திருவினையாகட்டுக்கும். அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அப்படியே தான் போடுவோம். என்ன தையல் காணொலியும் எடுத்து வச்சுருக்கேன். 45 நிமிஷம் அன்றைக்குன்னு சொன்னால் போல இருக்குது, எடிட் பண்ணி முடியாதான். ராஜ தேவையில்லை தெரியுமா, அப்படி சூப்பராக இருக்குது. அப்படின்னா சொல்லக்கூட எடிட் பண்ணி முடியாமண்டு என்ன பிரச்சனைண்டா தொடர்ச்சியாக அப்படியே டைம் இல்லாமல் இருக்குது, ஒரே பிஸி மாதிரி இருக்குது. நேற்றே பார்த்தீங்கன்னா நிகழ்வு கொண்டு போயிட்டு பின்னேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து கொஞ்சம் ஏழாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். பின்ன நான் முந்தின நாள் போகணுமெண்டா முந்தின நாள் வந்து சரியான வேலை எலும்பு இல்லாத வேலை பான்மாண்டி ஃப்ரிட்ஜுக்கு மீன் கறி இடந்த அதையுமே வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு காலமாக தேத்தன்னு முடித்தது. மதியம் பானை சாப்பிடு அப்படி இருந்தது. அப்புறம் இரவுக்கு
இரவுக்கு என்ன செஞ்சேன்னா இரவுக்கு பிறகு புட்டை வச்சேன். புட்டு முட்டை குழம்பு வச்சது. அப்போ எழும்பினதை வந்து தையல் முடிச்சு 6 மணிக்கு தான் எழும்பினான். அப்போ எனக்கு சரியான ஒரு அந்தரமாக இருந்தது. என்னடா மாமா பார்க்க போகாமல் இருக்கிறேன்னு. அப்போ நான் இப்படியே முழும்பி போவோம்ண்டா பார்க்கணும். நாங்கள் 2 பேரும் போவோம்னு சொல்லுவோம்னுட்டு அப்புறம் அப்படியே நான் 5 மணிக்கு கிளம்புறேன். நான் எழும்பிட்டு படத்தா திருப்பி எழும்ப நேரம் 2 ஓடும். அப்போ பார்த்தீங்கன்னா எழும்ப 6:10 போச்சு. அப்பாவோட பாப்பா வந்து 6:10 ஆச்சு, நீ தன் வரையிலையாமண்டார். சரி என்னட்டு விடிய எழும்பினாலும் நானும் வேலை ஆகலான்னு விட்டுட்டேன். அப்புறம் மத்தியானம் நிகழ்வு போட்டு பின்னேரம் நான் ஆடு மேய்க்க கொண்டு போட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற சிந்தனையாகவே வந்து இருந்துச்சு. அப்போ டக்குன்னு 4 கடையில் ஆட்டை மேய்ச்சிட்டு கொண்டு வந்துட்டு போய் அங்கே இருந்தது. அப்புறம் அங்கே இருந்து அந்த கதையில் கேட்டு எனக்கு எழும்பி வரவே ஒரு மனம் இல்லாத மாதிரிக்கு. அப்போ அங்கேயே வந்து இருந்து நான் ஒரு 1.5 மணி நேரம் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். மச்சாளாக்கள் வர மட்டுக்கும் அதில் நான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். உள்ளுக்க வந்து போய் பார்க்கல. என்னென்னு சொல்லி சொன்னால் அவரை வந்து உள்ளுக்க வச்சிருக்கிறோம். உள்ளுக்க போகிறோன்னா வந்து நாங்கள் மேலே அந்த உடுப்பு ஒன்று கூட கோட் மாதிரி அது போட்டு மாஸ்க் கட்டி தலைக்கெல்லாம் போட்டு தான் உள்ளுக்க போகிறோம், செருப்பெல்லாம் மாற்றி. அப்போ எனக்கு வந்து அதெல்லாம் போட்டு கொண்டு போகிறது நிற்கவே வந்து பயமாக இருந்தது. அப்போ நான் வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து சமூகம் அழிக்க வேணுன்றதுக்காக வந்து நான் போய் மச்சாளர்களோட கழிச்சு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். உள்ளுக்க வந்து போயில அப்புறம் பார்ப்போம் உள்ளுக்க போயிடமாண்டா. அப்புறம் ஒரு நாளைக்கு போவோம், பாட்டிலே தான் இருந்துச்சுன்னா. அப்போ வீட்டை வர பேசினது அப்படி எவ்வளோத்துக்கு என்ன ஏதோ போய் பார்த்துருக்கலாம்னு சொல்லி உண்மையாக எனக்கு வந்து அந்த உடுப்படையெல்லாம் போட்டுக்கொண்டு உள்ளுக்க போய் பார்க்குறேன்டா பயம், சரியான பயம். அதால் தான் வந்து போயில அப்படி நிலைமையாக போய்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும், அதைத்தான் வந்து சொல்லணும். சாப்பாடுகளில் கவனம் செலுத்த வேணும். எல்லாரும் வேலை அப்படி இருக்கிற சாப்பாட்டில் கவனமேசி வந்து செலுத்துறது இல்லை, நான் உட்பட தான். இருந்தாலும் என்ன செய்யுது, புது வெங்காயங்களோட தெரியுது வேலை வந்து முக்கியம்தான். இருந்தாலும் நாங்கள் சாப்பாட்டை கவனிக்க வேணும்னு நானே சொல்கிறேன், நானே கவனிக்கிறதில்ல தான். முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது, இப்போ நாட்டில் உள்ள வருத்தங்கள் துன்பங்கள் துயரங்களை பார்க்க மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு பயமாக வந்து இருக்குது. அப்போ எல்லாரும் சந்தோஷமாக வடிவாக சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிக்க வேணும். அப்போ நான் இந்த காணொலி முடிச்சுக்கொள்ள போகிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த முருங்கங்காய் சாம்பாரை வந்து செய்து சாப்பிடுங்க, அப்படி சூப்பராக இருக்குது. அது பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கறியும் வைக்கணும், பருப்பில்லாட்டி பூசணிக்காய் வெள்ளைக்கறி வைக்கணும். முருங்கங்காய் எல்லாம் அப்படி அந்த என்ன சொல்கிற இறால் எல்லாம் அந்த இறால் குழம்பு இதெல்லாம் அந்த முருங்கங்காயில் ஊறி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நானே வந்து முருங்கங்காய்னா பிடிக்காது, உண்மையாக பிடிக்காது. இருந்தாலும் நான் இது ஒரு செஞ்சு சாப்பிடணுன்னு சூப்பராக இருக்குது முருங்கங்காய். சரி, நான் இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் மிதுஷா. நன்றி உறவுகளே.